திருவை பாதுகாவலராக, தொழிலாளர்களின் பாதுகாவலராக, குடும்ப தலைவரின் பாதுகாவலராக இருக்கின்ற வேளைகளிலே நாங்கள் இந்த விடுதலைக்கு இன்று விழா எடுக்கின்ற வேளைகளிலே இவ்விடத்திலே காணப்பட்ட அந்த உண்மையான நீதியான பண்புகள் எங்களுக்குள்ளும் உருவாகவும் இனமாக அமைதியோடு தன்னலம் துறந்தவராக அவரிடத்தில் காணப்பட்ட அந்த உன்னத பண்புகளும் எங்களுக்குள்ளே விரிந்து கிடக்க இந்த பலி வழியாக மன்றாடுவோம். இனமாக இந்த நன்பிய திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற அன்பிய குடும்பங்களையும் அன்பியங்களுக்கு வந்ததையும் அன்போடு வரவேற்கின்ற வேளைகளிலே இறைவன் ஒவ்வொருவராக ஆசீர்வதிக்கவும் இன்னும் சிறதமாக இந்த அன்பியங்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறதமாக கொண்டாடுவோம். புனிதருடைய பரிந்துரை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கவும் இன்னுமாக உலகில் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற மாணவிகளுக்காகவும் தொடர்ந்து மன்னாடி இந்த உன்னத கல்வாரி கலையிலே பங்கெடுப்போம், கேட்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரேன். அவருடைய பரிந்துரையால் உமது திரு அபயந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் அது திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவரது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 திருவசனங்கள் 4:5, 12:14, 16 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவேற்று நீ உன் மூதாதையரோடு உயிர் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பேருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாயிருப்பான். என் முன்பாகவே உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.